குக்கரில் என்ன வெந்துட்டுருக்குன்னா உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்குங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் செய்ய போகிறேன். வெந்துருச்சுங்க, ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் வடச்சட்டியை வச்சுக்கலாங்க. அடுப்பத்தை வச்சுக்கிறேன். எண்ணெய், கடுகு, அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு குக்கர்லேருந்து எடுத்துட்டேங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலைங்க, கடுகு வெடிச்சிருச்சு போட்டேன். கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அடுத்து உருளைக்கிழங்கை உளித்து உருளைக்கிழங்கு அந்த தொல்லியெல்லாம் நீக்கிட்டுங்க அது பிணைஞ்சி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டேங்க. ஒரு தக்காளி நான் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளியும் சீக்கிரம் வேகும். அதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டுவிட்டேன். கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா கசகசன்னு வெந்துடும். வெந்ததும் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நான் பொட்டுக்கலையே மிக்சியில் போட்டு அடைச்சிக்கிட்டேங்க. உருளைக்கிழங்கு தொல்லியில் நீக்கிட்டுருக்காங்க. இப்போ உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்குங்க. அதை பிணைஞ்சி வெங்காய தக்காளி கூட போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பொட்டுக்கல்லை தாங்க பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை தண்ணியில் கரைச்சி அதை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வந்து வேகட்டும், கெட்டியாக ஆகும். சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. வச்சுருந்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்தவுடனே இறக்கிக்கலாம். சரி, அது வேகிறதுக்குள்ளே விளக்கிலவி எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேகிற டைமில் விளக்கலாம்னு சொல்லிட்டு விளக்கிட்டுருக்காங்க. அந்த வேலையும் அது வேகிறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அடுத்து குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு ஏற்கனவே பிணைஞ்சி வச்சிட்டேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே. அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ சப்பாத்தி சுட ரெடி பண்ணிட்டேங்க. சப்பாத்தி தேய்ச்சிட்ருக்கேன். ஸ்கூலுக்கு வேறு 8 மணி ஆயிடுச்சு. இன்னொரு 1/4 மணி நேரத்தில் எல்லாம் ரெடி பண்ணுவாங்கன்னு அதெல்லாம் டக்கு டக்குன்னு சப்பாத்தியை தேய்ச்சிட்ருக்கேன். பசங்க சப்பாத்தி இன்ன உடனே எனக்கு ஸ்கூலுக்கு வேணும், நிறையா வேணும், பசங்களும் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரின்னு அவங்க ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேங்க. எப்படியோ ஒரு வழியாக இப்போ காலையில் வேலை முடிஞ்சதுங்க. நான் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி அடுத்த விளாகில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கோட காலையில் ரொட்டீன் ஒர்க் இது தாங்க.